என்ன எனக்கு பதிலாக டூப் வச்சு எப்படி நீங்கள் எடுக்கலாம் சண்டை போடுறாரு. இல்லை இல்லை, நீங்கள் டூப் வச்சு எடுத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதே வந்து கமல் இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து கிளாஸில் போட்டு இங்கே கமலுக்கு வந்து கண்ணுக்கிட்ட வந்து ரத்தம் வந்துருச்சு. விஜய் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லணுன்னா பாடம் வரும்போது எஸ்பிபி என்ன பண்ணுறாரு, ஒரு ஐடியா பண்ணி இதை வந்து வெறுமனே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா மியூசிக் வந்து வேற ஒரு மாதிரி பூம் ஆகி ஒரு பெருசாக ஓப்பன் ஆகுது. இன்னொரு விஷயம் செய்து அதை வந்து ரஜினியோட பாலிசி அதுதான். அவரை நம்பி ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அந்த படத்து ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த படங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அதனால சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏவிஎம் நிறுவனத்தில் ஏற்பட்ட சில பங்கு பிரிப்புகள் மூலமாக வந்து இந்த உரிமை வந்து திரு இளையராஜா அவர்களுக்கும் வணக்கம் தேனி. வணக்கம். நியூ இயர்னாலே வந்து இளையராஜாவுடைய பாட்டு தான் எல்லாருக்கும் ஞாபகம். ஆமாம். எவ்ரிபடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அந்த இளமை இதோ அந்த பாட்டு உருவான கதை என்ன தெரியுமா? அதாவது பல ஆண்டுகளுக்கு வந்து அது வந்து பெரிய ஒரு நீங்காத ஒரு, அதாவது மாற்றே இல்லாத ஒரு பாட்டாக வந்து இளமை இதோ வந்து மாறிடுச்சு. கதைப்படியே வந்து அவங்க வந்து 2 கட்டமாக, அதாவது கிராமத்து கதையாக ஒரு தொடங்கி அதுக்கப்புறம் சிட்டி சப்ஜெக்ட் மாறுற அந்த சூழலில் இது சம்மந்தமாக டைரக்டர் முத்துராமன் சார்கிட்ட வந்து பேசும்போது சொன்னார் ஒரு தகவல். அதாவது அந்த கதை மாறுற இடத்துல ஒரு பாட்டோட வைப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக உடனே வந்து கவிஞர் வாலி அவங்கள்ட்ட வந்து இது இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி இப்படி ஒரு பாட்டு, அது வந்து சாதாரணமாக வெறுமனே நார்மலான பாட்டாக இல்லாமல் ஒரு புத்தாண்டைக்கு வந்து வரவேற்கிற ஒரு பாடலாக இருக்கட்டும். அங்கே வந்து கதாநாயகனாக கமலா அவர்களுக்கு அந்த அம்பிகா அவர்கள் அறிமுகமாகிற அந்த காட்சி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வச்சு அதை வந்து கவிஞர்கிட்ட சொல்லி அதை வந்து ஒரு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. என்னாச்சு, ஏவிஎம்மில் வந்து பெரிய ஒரு அளவு செட்டு அதெல்லாம் போட்டு அந்த பாட்டுக்குள்ளே ஒவ்வொரு சீக்வன்ஸும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு இந்த சாண்ட்லியர் லைட்டை வந்து தொங்கிக்கிட்டு ஆடுறது, அப்புறம் ஸ்கேட்டிங் உள்ள இதை வச்சு ஆடுறது, இது இப்படிலாம் இருக்கும்னு பாட்டு வந்து வாலி எழுதினாலும் இளமை இதுங்கிற அந்த விஷயத்தை தான் அவர் வந்து பல்லவியை வச்சுட்டு ஆரம்பிக்கிறாங்க. பாடம் வரும்போது எஸ்பிபி என்ன பண்ணுறாரு, ஒரு ஐடியா பண்ணி இதை வந்து வெறுமனே ஓப்பன் பண்ணக்கூடாது. இது வந்து ஏன்னா மியூசிக் வந்து வேற ஒரு மாதிரி பூம் ஆகி ஒரு பெருசாக ஓப்பன் ஆகுது. நம்ம வந்து வேறு இன்னொரு விஷயம் செய்து அதை வந்து அட்டென்ஷன் பண்ணுவோம், கேட்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த ஐடியாவை பண்ணதுனால அவரும் செய்து பண்ணது அந்த பேசிக் யோசனை வந்து எஸ்பிபியோட. ஆமாம் ஆமாம். அது அந்த எவ்ரிபடி அந்த வார்த்தையை சொன்னது வந்து எஸ்பிபி அவர்கள் தான் சொல்லி அதுக்கப்புறம் சாங் ஆரம்பிச்சிருக்கு. அதிலே இந்த பாட்டு முழுக்கவே வந்து அவர் வேறு வேறு வேரியேஷன்ஸ் வந்து வாய்ஸில் வந்து காண்பிச்சிருப்பார். வேறு வேறு கட்டங்களை வந்து அந்த பல்லவி சரணத்தில் 3 சரணமாக இருக்குது. இப்போ அப்போல்லாம் வந்து 2 சரணம் வரும், இப்போ 3 சரணம் வந்து இந்த பாட்டில் வந்திருக்கு. அதில் வந்து இப்போது கல்யாணராமன் படத்தில் வர்ற உனக்காக வாழும் மாமன் நான் கல்யாண ராமன் தான் அந்த வரியில் வரும்போது டக்குன்னு பாடிட்டு இருக்கும்போது அந்த வாய்ஸை மாற்றி பாடுறது, அதில் வந்து அந்த பாட்டுக்குள்ளே என்னென்ன வித்தியாசம் காட்ட முடியுமோ அது எல்லாம் எஸ்பிபி வந்து காட்டியிருக்காங்க. பாட்டு இப்படி வந்துருச்சுன்னொன்னா எஸ்பிஎம் என்ன ஐடியா பண்ணுறாங்க, இதை வந்து வெறுமனே எடுக்காமல் தான் அந்த புலியூர் சரோஜாட்ட சொல்லி ஒரு ஸ்கேட்டிங் ஷூ போட்டுட்டு அதை வந்து அதில் வந்து டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணாங்க. அப்புறம் ஓப்பனிங் வந்து வந்த உடனே நான் வெறுமனே வராமல் ஒரு பைக்கில் வந்து அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கன்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. பைக்கில் வந்து வர்றது வந்து ஒரு செட்டு அந்த மாதிரி போட்டாச்சு. பட் வந்து எதுக்கு வெறுமனே வந்து பைக்கில் வந்து என்ன பண்ணும் வந்த எப்படி இருக்கும், நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு வர்ற மாதிரி இருக்கலாம், இந்த நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன்னா கூட ஒரு சாதாரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு அப்போது கண்ணாடியை ஓப்பன் பண்ணிவிட்டு வர்ற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை அவங்க ரெடி பண்ணுறாங்க. அப்போது கண்ணாடியை உடைச்சிட்டு வர்றதுன்னா அது வந்து அப்போது நம்ம டூப் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு கமல் வந்து டான்ஸ் பண்ணுறத காட்சியெல்லாம் எடுத்துடலான்னு ஒரு திட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் வந்து கமலஹாசனுக்கு வந்து தெரியுது. என்ன எனக்கு பதிலாக டூப் வச்சு எப்படி நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அவர் வந்து உரிமையோட சண்டை போடுறாரு. இல்லை இல்லை, நீங்கள் டூப் வச்சு எடுத்திங்கன்னா டான்ஸ் ஆடுறதே வந்து கமல் இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து பைக்கில் வர்றது கமலே இல்லைங்கிற மாதிரி அந்த பாட்டோடைய ஒரு பெப்பியே போயிடும், நானே அதை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப கம்பல் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ எஸ்பிஎம் தான் சொல்லியிருக்காரு வேண்டாம், இது வந்து ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லணும்னா விட மாட்டேன்ட்டார். நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து தொடர்ந்து வற்புறுத்தவும் அந்த பாட்டை எடுத்து முடித்த பிறகு கடைசியாக அந்த கண்ணாடி உடைச்சிட்டு வர்ற காட்சியை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி வந்து முடிவு பண்ணி எடுக்கப்பட்ட போதும் என்ன ஆயிடுச்சு, அந்த கண்ணாடி வந்து டம்மி கண்ணாடி, அதை ஷூட்டிங்காக பயன்படுத்துகிற கண்ணாடியாக இருந்தாலும் அது வந்து உடைந்த பிறகு உள்ள அந்த
இது வந்து கிளாஸில் பட்டு இங்கே கமலுக்கு வந்து கண்ணுக்கிட்ட வந்து ரத்தம் வந்துருச்சு. அந்த சீன் உடஞ்ச எடுத்து ஷூட்டு முடிச்சோன்னே அவர் டைரக்டர் வந்து அந்த வேலையில் இருக்கும்போது கமல் என்ன பண்ணிட்டாரு, அதான் ரத்தம் வர்றதை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண அந்த ஹாலை விட்டு அந்த ஷூட்டிங் எடுக்கப்பட்டிருந்த அந்த செட்டை விட்டு வெளியில் வந்து காரை எடுத்துகிட்டு நேராக விஜய் ஹாஸ்பிட்டல் வந்துட்டான். விஜய் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லணுன்னா அங்கே இருக்கிறவங்க பார்த்து இதை வந்து ஏவிஎம் நிறுவனத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி கமலுக்கு வந்து ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு, அவர் வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு. எஸ்பிஎம்கிட்ட நிற்கவே இல்லையா அவர். காரணம் என்னென்னா எஸ்பிஎம் ஆல்ரெடி வேண்டான்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நின்று நமக்கு இந்த மாதிரி ஆகிடுமேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி ஹாஸ்பிட்டலில் போனோன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஸ்டிச் பண்ணால் அது வந்து முகத்தில் தெரியும் அப்படிங்கிறதால உடனே அவங்க ஏவிஎம் சரவணன் சாருக்கு தெரிஞ்சு இது வந்து அவங்க ஃபேமிலி டாக்டர் அது மாதங்கி இறங்குறவங்க அவங்கள்ட்ட வந்து சொல்லி அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி 2 நாள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நைட் எடுக்கப்பட்ட காட்சி மறுநாளைக்கு வந்து ஷூட்டை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஆனால் கமல் வந்து என்ன பண்ணுறாரு, இல்லை நம்ம லாங் ஷாட் வச்சு எடுத்துக்கலாம், சில லாங் ஷாட் மிடில் வச்சு கண்டிப்பாக இந்த பாட்டை எடுத்து தான் ஆகணும், 2 நாள் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தும் அந்த லாங் ஷாட்டில் வச்சு எடுக்கப்பட்ட காட்சி தான் இந்த பாட்டு. அதாவது காலத்திலே அழிய முடியாத ஒரு பாடலாக வந்து மாறி போனதுக்கு கமலுடைய தனிப்பட்ட முறையில் அவர் எடுத்துக்கிட்ட பெரிய ரிஸ்க்கு இது ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்குது. நீங்கள் எஸ்பிஎம் சொன்னீங்க, நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். எம்ஜிஆரே அந்த காலகட்டத்தில் இதை பார்த்து கமலை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. குரூப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு கிடையாது, ஏன்னா உன்னுடைய முகத்தை நம்பி அவ்வளோ தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, அந்த முகம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தேவையான இடங்களை நீ கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும்னு சொல்லி அட்வைஸும் அப்போ கொடுத்து. அது உண்மை. ரஜினியோட பாலிசி அதுதான். அவரை நம்பி ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அந்த படத்து ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த படங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அதனால நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது, டூப் வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற அவருடைய ரஜினி பாலிசியும் அதுதான். ஸோ இப்படி தான் இந்த பாட்டு வந்து இளமை இது பாடல் வந்து உருவாகியிருக்கு. இந்த பாடல் வந்து இதுக்கு வந்து இணையான வேறு ஒரு பாடலே இல்லாதபடி பல வருடங்களாக தொடர்ந்து இந்த பாட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பெரிய அதிசயமா இருக்கு. இப்போ இவ்வளோ பேர் கேட்குறாங்க, ஒவ்வொரு வருஷமும் எனக்கு தெரிஞ்சு பல கச்சேரிகளில் இது போடுறாங்க, பல டிவிலேருந்து ரேடியோலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த பாட்டு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காப்பிரைட் வகையில் இதே மாதிரி ஒரு ஃபாரின் பாட்டு அது எழுதினவங்க நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் இளையராஜாக்கு அவ்வளோ சம்பாதிக்க முடியுதா இந்த ஒரு பாட்டை வச்சு? என்னன்னா ஏவிஎம் பொறுத்தளவுக்கு ஏவிஎம் உடைய நிறுவனங்களில் வந்து எல்லாமே அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுறவங்க. ஆரம்பத்தில் வந்து ஏவிஎம் நிறுவனம் வந்து தோன்றுனதே எப்படின்னா ரெக்கார்டுக்காக உருவாக்கப்பட்ட சரஸ்வதி ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து பாடல்களை வெளியிடுறதுக்காக ஆடியோவுக்காக மட்டுமே வெளியிடப்பட்டது. அப்படி உருவானதுனால அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும், அடுத்தடுத்த படங்கள் எடுத்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவங்க வந்து சட்டத்திட்டங்களை வகுத்து அந்த விதிமுறைப்படி எல்லாத்தையும் எழுதி வாங்கியிருந்தாங்க. இது அப்போ வந்து இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தெரியாது. ஆனால் ஏவிஎம் செட்டியார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளவு அட்வான்ஸாக திங்க் பண்ணி அவங்க நிறுவனத்திலேருந்து வெளியாகிற ஒரு படைப்புக்கான எல்லா உரிமைகளையும் அந்த ஏவிஎம் நிறுவனத்துக்கு மட்டும்தான் சொந்தமானது அப்படிங்கிறத அக்ரிமெண்ட்டில் எழுதி வாங்கியிருக்காங்க. முதல்ல அப்படியான ஒரு அக்ரிமெண்ட் அவங்க வந்து ஃபாலோ பண்ணது அநேகமாக ஏவிஎம் நிறுவனமாக தான் இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே வேறு யாரும் தனிநபர்களோ வேறு நிறுவனங்களோ உரிமை கொண்டாட முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. அதுலேயும் என்னென்னா இப்போ கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏவிஎம் நிறுவனத்தில் ஏற்பட்ட சில பங்கு பிரிப்புகள் மூலமாக குறிப்பிட்ட இந்த பாடலை வந்து ஆடியோ ரைட்ஸ் வந்து ஒருத்தருக்கும் வீடியோ உரிமை வந்து இன்னொருத்தருக்கும் இந்த பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிரித்து கொடுக்கப்பட்ட அதில் வந்து ஏபி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனத்துக்கு தான் வீடியோ உரிமை வந்து போயிருக்கு. ஸோ அவங்க தான் இந்த ஒவ்வொரு ஆண்டுக்குமான மிகப்பெரிய அந்த பாடலை வந்து ஒளிபரப்புறது மூலமாக பெரிய ஒரு லாபத்தை ஈட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து சட்டப்படி அவங்களுக்கு தான் சொந்தம், ஏவிஎம் நிறுவனத்துக்கே சொந்தம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. அப்படி தான் வந்து இந்த உரிமை வந்து திரு இளையராஜா அவர்களுக்கும் இது வந்து போக முடியாத அளவுக்கு ஒரு நிறுவனம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது எல்லாமே காப்புரிமை சட்டத்தின்படி லீகலாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில விஷயங்கள். இதுக்கு அப்புறம் தான் வந்து விழிப்புணர்வு அவேர்னஸ் வந்து வேறு இந்த காப்பிரைட்ஸ் மூலமாக பல பிரச்சனைகளை வந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது ராஜா சார் எடுத்துக்கிட்டு இருக்க இந்த முயற்சிகள்னால எந்த பொது நிகழ்ச்சிகளிலும் எந்த திரைப்பட நிகழ்ச்சிகளிலும் சரி அனுமதி இல்லாமல் எந்த பாடலையும் யாரும் ஒளிபரப்புறதில்லை. இப்படி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு முதல் காரணமாக இருந்தது இளையராஜா அவர்கள் தான். ஸோ இது வந்து அவருக்கான விஷயமாக மட்டும் இல்லாமல் மற்ற இசையமைப்பாளர்களுக்கும் சேர்ந்து
இந்த விஷயம் வந்து மாறி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இது வந்து நம்ம இசையமைப்பாளர்கள் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இல்லையா? அதாவது அவ்வளோ பாட்டு ஹிட் ஆகுது, ஆனால் வருமானம் இல்லைன்றது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷனை கொடுக்கும் இல்லையா? இல்லை, இதுக்கு வந்து உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு வந்து வருத்தம் தான். அவங்க கண்ணு முன்னாலே அவங்களுடைய பாடல்களை வந்து வெளியே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, சட்டம் அப்படி இருந்திருக்கு. இதுக்கு வந்து உதாரணமாக மேற்கத்திய நாடுகளில் வந்து பீட்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு இசைக்குழு 1962லேருந்து 70 வரைக்கும் அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் வந்து ஜான் லெனன், பால் மெக்கர்ட்னின்னு ஒரு சில பேர் 4 பேர் இருக்காங்க. அவங்க இசையமைத்த அந்த பாடல்கள்லாம் உலகம் முழுக்க பயங்கரமான ஒரு ரசிகர்கள்ட்ட பெரிய அளவில் வரவேற்பை பெறுது. அதாவது இவங்க பாட்டு பாட வர்றாங்க அப்படின்னாலே அங்கே வந்து லட்சக்கணக்கில் ரசிகர்கள் கூடுற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு இசைக்குழுவாக அது இருக்குது. ஆனால் அப்போ என்னென்னா, அந்த இசைக்குழுவில் வந்து 2 பேர், லெனன், பால் மெக்கர்ட்னி, அவங்க தான் கிரியேட்டிவாக பண்ணுறாங்க. அதாவது பாடல் எழுதி கம்போசிங் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. அதனால அதோடைய லாபம், அதோட ரைட்ஸ் எல்லாம், உரிமை எல்லாம் அவங்க 2 பேருக்கு, 4 பேர் இருந்தாலும் 2 பேருக்கு தான் போகுது. அந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து இந்த பாடல்களுக்கான வெளியிடுறதுக்கான நிறுவனம் இருக்குல்ல, அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு அந்த நிறுவனம் என்ன பண்ணுது, அந்த ராயல்ட்டியை இவங்களுக்கு சில தொகையை வந்து அதை கொடுக்குறாங்க. ஆனால் முழுமையாக இவங்களுக்கு வரல, முழுமையாக இவங்கள்ட்ட வரல. ஆனால் உலகம் முழுக்க பெரிய பிரபலம் அடைஞ்ச பிறகு அதை அவங்க நிறுவனத்திட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து கொடுக்க முடியாதுங்கிற அந்த லீகல் பாயிண்ட்டை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 70களில் அந்த இவர் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது மைக்கேல் ஜாக்சன் வர்றாரு. மைக்கேல் ஜாக்சன் ஆரம்ப கட்டத்தில் பால் மெக்கர்ட்னியை கூட சேர்த்துக்கிட்டு சில பாடல்கள், அது 2 பாடல்கள் நினைக்கிறேன், அந்த பாடல்களை வந்து பாடுறாங்க. அப்போது வந்து அவர் ஆரம்ப கட்ட சூழலில் இருந்தபோது அப்போது அந்த பால் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் பாட்டு பாடுறது அப்படிங்கிறது ஒரு நல்லது தான், பட் இதோடைய உரிமையை வந்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு மைக்கேல் ஜாக்சனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. நீங்கள் உரிமையை வாங்கினா தான் இந்த பாடல்கள் மூலம் கிடைக்கிற ராயல்ட்டி தொகை வந்து மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் கன்வே பண்ணுறாரு. அப்போ மைக்கேல் ஜாக்சன் சொல்கிறாரு, ஆமாம், நான் வந்து உங்களுடைய பாடல்களையும் சேர்த்து நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அப்போது பால் மெக்கர்ட்னி என்ன பண்ணுறாரு, சும்மா ஏதோ சொல்கிறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அடுத்த காலகட்டத்தில் அவருடைய பாடல்களையும் அந்த நிறுவனத்திட்டிருந்து இவர் வாங்கிட்டார். ஸோ பால் மெக்கர்ட்னி இப்போது இருக்கார். இவர் இப்போ பாடுற இடங்கள்ல இப்போ ராஜா சார் மாதிரி அவரோட மேடையில் போய் நின்னாலும் அவ்வளோ கூட்டம் கூடுது. ஆனால் அவருக்கான தொகை வந்து குறைந்த அளவில் தான் கிடைக்கிது. காரணம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்த எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் இந்த பாட்டுக்கு வரவேற்பு இருக்கும், இதோடைய முன்னேற்றம் இப்படி இருக்கும், இத்தனை யூடியூப்பில் போடுவாங்க, இவ்வளோ பேர் இதை கேட்பாங்க அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் இல்லாமல் எழுதி கொடுக்கப்பட்டதின் காரணமாக இன்றைக்கு வந்து அந்த நிறுவனமும் சம்பாதிக்கிறாங்க, இவருக்கு கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ராஜா சார் வந்து ஒருவேளை இந்த காலகட்டத்தில் வந்து இவர் இப்படியெல்லாம் இந்த பாட்டு கேட்கப்படும் அப்படிங்க தெரிஞ்சு அதுக்கான உரிமையை வந்து அவரே வைத்திருந்தால் கிட்டத்தட்ட உலக கோடீஸ்வரில் நம்பர் 1 இடத்துல இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த காப்பிரைட்டுக்கான இளையராஜாவோட போராட்டங்களில் எந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு? மற்ற தயாரிப்பாளர்கள்ட்டும் மற்ற இசையமைப்பாளர்களுக்கும் உடைய பாடல்களை வந்து பொது இடங்களில் போடக்கூடாது என்கிற அந்த விழிப்புணர்வு வந்து இப்போ எல்லாருக்கும் வந்துருச்சு. ஒரு நிகழ்ச்சியில் போய் நான் சமீபத்தில் நடந்துக்கிட்ட ஒரு சினிமா விழாவில் போய் நான் வந்து கலந்துக்கிட்டேன். அப்போது அங்கே வந்து வேறொரு திரைப்பட பாடலை அவங்க போடுறதுக்கு முன்னாடி மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த பாடல் போட்டாங்க, இல்லைங்க இது அனுமதி வாங்க, நீங்கள் போடக்கூடாது அப்படிங்கிறத அங்கே வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சொல்கிறார். அப்போது அந்த அளவுக்கு இப்போ வந்து அந்த அவேர்னஸை ஏற்படுத்தியிருக்கிறது வந்து இளையராஜா வந்து எடுத்துக்கிட்டு இருக்க இந்த சட்ட போராட்டம் இருக்குது, காப்புரிமை காரணமாக செய்யப்படுகிற சட்ட போராட்டம் இருக்குல்ல, அது வந்து இவ்வளோ தூரத்துக்கான ஒரு முன்னேற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கு. ஆனால் அவருடைய பாடல்களை வந்து எல்லா இடத்தையும் மீட்டு எடுத்தாங்களா அப்படிங்கிறத வந்து அது குறைந்த அளவு தான். காரணம், ஏவிஎம் மாதிரியான நிறுவனங்கள் வந்து அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணி அவங்க வந்து மொத்த பாடல்களையும் அவங்க நிறுவனத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி வாங்கப்பட்ட பிறகு அதை வந்து நம்ம வந்து எந்த காரணத்தை கொண்டு திரும்ப கேட்க முடியாது. ஏன்னா அதுக்கான மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஒரு நிறுவனம் ஈட்டிகிட்டு இருக்கோம், எப்படி கொடுப்பாங்க, அது ஒரு காரணம் இருக்குல்ல. ஆனால் இந்த பால் மெக்கர்ட்னி, இந்த பீட்டில்ஸ், அந்த இசைக்குழுவில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிரியேட்டர் பண்ணாருன்னா கிரியேட் பண்ணக்கூடியவருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த குழு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி 1994 மரியா கரேன் ஒரு பாடகி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கிறிஸ்மஸை பற்றின ஒரு பாட்டை வந்து எழுதி அவங்க இசையமைச்சு அவங்க வந்து பாடுறாங்க. அந்த பாட்டு வந்து எதிர்பார்ப்போடு அவங்க பண்ணல, கேஷுவலாக ஒரு பாட்டை வந்து எப்போ கிறிஸ்மஸ் டிசம்பர் வருது அவங்க வந்து ஒரு மார்ச் மாதம் அந்த மாதிரி வந்து அதை வந்து பாடி வெளியிடுறாங்க.
அதுக்கு அப்போதைக்கு வரவேற்பு இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக என்ன ஆகுதுன்னா, எல்லா இடத்துலையும் கேட்டு 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 கிறிஸ்மஸ் டயத்தில் வந்து அது அமெரிக்காவில் இருக்க எல்லா ஊடகத்தின் வழியாகவும் அந்த பாடல் வந்து ஒளிபரப்பாகுது. அது மூலமாக குறிப்பாக சொல்கிறேன், இப்போ வரைக்கும் அந்த பாடல் மூலமாக அந்த மரியா கரேவுக்கு அந்த கிறிஸ்மஸ் பாடல் மூலமாக கிட்டத்தட்ட $30 லட்சம் வந்து ஆண்டுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இது எதனால் அப்படின்னா, அவங்க க்ரியேட் பண்ணி அவங்க கம்போஸ் பண்ணி அந்த பாடலை வந்து பாடி பதிவு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுக்கும் இப்போ இளையராஜாவுக்கு அதே தான். இப்போ அவர் வந்து இதே போல் அவரும் இந்த பாடல்களை வந்து பாதுகாத்து அவரே இந்த ரைட்ஸ் இது வெளியிட்டு இருந்தாருன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு அவருடைய பாடல்கள் ஒவ்வொரு பாடலையும் நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். எவ்வளோ வருமானம் வந்திருக்கும் பாருங்கள். இப்போ மரியா கரேவுக்கு வர ஒவ்வொரு வருஷம் இப்போ இந்த கிறிஸ்துமஸுக்கும் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலே வந்திருக்கும். அப்படியான வந்து இந்த காப்பிரைட்ஸ் மூலமாக அவங்க மேலைநாட்டில் இருக்கிற பாடகர்கள் கலைஞர்கள் வந்து நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. இப்போ இங்கே ராஜாசார விஷயத்தை இந்த காப்பிரைட் விஷயத்தை எடுத்து அதான் மியூசிக் வந்து இளையராஜா போட்டு கொடுத்தார்ல, சம்பளம் வாங்கிட்டார்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அதாவது அந்த திரைப்படத்துக்கு மட்டும்தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும். வெளியே மற்ற இடத்துல பயன்படுத்தக்கூடாது. அதுவும் வியாபார நோக்கத்தோடு நீங்கள் வந்து ஆடியோ வெளியிடுவதோ அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு கிளப்பில் நீங்கள் போட்டு அதன் மூலமாக வருமானம் செய்கிறதோ அல்லது ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பாடி அதன் மூலமாக வருமானம் பொருள் ஈட்டுவதாக இருந்தால் அது வந்து சட்டப்படி தவறான ஒரு விஷயம். அதுக்கு வந்து சட்ட நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் அதுக்கு வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். அதனால் ஒரு மியூசிக் பண்ணிட்டாரே, வீடு கட்டிட்டாங்க, கொத்தனார் கட்டினார், வீட்டுக்குள்ளே வந்து அது எப்படி வர முடியும், இப்படிலாம் வந்து சிறுபிள்ளைத்தனமாக வந்து கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா மேற்கத்திய நாடுகளில் வந்து காப்பிரைட் உரிமை சட்டம் என்கிறது மிக கடுமையாக இருக்கிறது. இங்கே அது குறித்த விழிப்புணர்வு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ராஜா சார் தான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதிர்காலத்திலேயாவது இது போன்ற பாடல்களை போகிற இசையமைப்பாளர்கள் கலைஞர்களுக்கும் அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். வணக்கம்.